ஹலோ மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர்ஸ். ஹாய் கிஷோர் ப்ரோ. நம்ம பார்க்க போறது எந்த டீம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ், பிங்க் ஆர்மி. 2008ல வந்துட்டு கப் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 2021ல வந்துட்டு ஒரு சான்ஸ், 2022ல ஒரு சான்ஸ் கிடைச்சது. அதெல்லாம் முடியாது, ஷேன் வார்னே வாங்கின கப்பே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2021 விட்டாங்க. லாஸ்ட் இயர் வந்துட்டு பாத்தீங்கன்னா கப்பே அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் தி சீசன்லயே சொல்லிட்டாங்க கப்ப அவங்களுக்கு தான். 7-6 ஜெயிச்சிட்டாங்க, ஃபைனல்ஸ் ஜெயிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பேசி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு தெரிய வந்தது அஞ்சாவது பவுலிங் ஆப்ஷன் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு. இந்த வாட்டி ஆனா அது தப்ப திருத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டா தெரியாது. ஸோ அதனால ஸ்ட்ரைட்டாவே கிஷோர் ப்ரோட்ட போயிடலாம். ரொம்ப பிடிச்ச டீம். 2 சீசனாவே வந்துட்டு கிஷோர் ப்ரோ வந்துட்டு லெஃப்ட் ரைட்னு வாங்கிட்டு இருக்காரு இந்த டீமை. சொல்லுங்க கிஷோர் ப்ரோ, எப்படி இருக்கு இந்த டீம்? என்ன பண்ணணும் மேனேஜ்மெண்ட்? சங்ககாரா என்ன பண்ணும்? ராகுல் டிராவிட் என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க மேனேஜ்மெண்ட், அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடே போயிடலாம் அவங்க மேனேஜ்மெண்ட்னு. சரி, ஓகே. மேனேஜ்மெண்ட் தானா முதல்ல அவங்க பண்ண கொஞ்சம் பிரச்சனை என்னன்னா, அந்த கோரை ரீடைன் பண்ணோம்னு சொல்லிட்டு காசை காலி பண்ணிட்டாங்க. காசை காலி பண்ணாதான் பிளேயர்ஸ் எடுக்க முடியாம கஷ்டப்படுறப்போ சரி ஏதோ தட்டு தர மாதிரி ஒரு டீசென்ட் ஆப்ஷன்ல போயிட்டு ஒரு 20 பிளேயர் எடுத்துட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா இந்த வாட்டி வந்து அதை கொஞ்சம் சரி பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். அந்த 5th போலிங் ஆப்ஷனுக்கு ஒருத்தர் யூஸ் பண்ணிருக்காங்க, எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிருக்காங்க. இவர் பேரை சொல்லுவேன் இல்ல, எல்லாம் இவனா யாரும் சொல்லிங்க. மேபி 6th போலரா இல்ல 7th போலரா ஒரு 2 ஓவர் தள்ளனா நிதிஷ் ராணா கிட்ட கூட கொடுக்கலாம். ஆனா அவர் அடி வாங்கினாரு, ஜெய்சோல் அடிச்சாரு ஒரே ஓவர்ல 20 ரன் கிட்ட. தள்ளணும்னு நினைச்சா தள்ளலாம், பராக்கிட்ட கொடுத்து தள்ளுறது இவர் இதை தள்ளலாம். அந்த மாதிரி ஒரு டீசன்ட் மூவ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட இருக்க கன்சர்ன் இப்ப என்னன்னா, ரைட் டு ரீப்ளேஸ் ஃபார் பேட்டர்ஸ், அது மட்டும் தான் இஷ்யூ இப்போ. டாப் 6 இன்ஜுரி ஆயிட்டாங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஆள் இல்லை. இருக்கிற பசங்க நம்ம இந்தியா யங்ஸ்டர்ஸ், இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு. அப்புறம் அவங்க இந்த வாட்டி என்ன நினைச்சாங்க தெரியல, நோ ஃபாரின் பேட்டர்ஸ் அக்செப்ட் ஹெட்மைர். அவரை எப்படிதான் நம்புறாங்க எனக்கு தெரியல, நான் நம்ப மாட்டேன். அவரை மட்டும் வச்சு போயிருக்காங்க. இந்த கன்சர்ன் இன்ஜுரி ஆகாம அந்த டீம் இருந்துச்சுன்னா அந்த 11th வச்சுக்கிட்டு சாலிடா கண்டிப்பா பிளே ஆஃப் டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா சான்சஸ் இருக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட் இதை மட்டும் தான் பார்க்கணும். போலிங் கன்ஃபார்ம் ஏதாட்டி இஷ்யூவே இருக்காது, அது கேரண்டி. ஏன்னா ரைட் டு ரீப்ளேஸ் வச்சுட்டு இருக்காங்க. அது நம்ம ஓகே. இப்பயே நான் ரைட் டு ரீப்ளேஸ் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ச்சருக்கே வரேன். ஆர்ச்சர் இல்லையா ஃபரூக்கே வச்சிருக்காங்க, இல்ல கோச் இருக்கான், இல்ல மஃபாக்கா இருக்கான், யாரையாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒரே லெவல் தான். ஆர்ச்சர் பயங்கரமா நான் ரேட் பண்ணுவேன், பட் ஐபிஎல்ல இன்னும் பண்ணாரு, திடீர்னு இன்ஜுரி ஆகி போயிட்டாரு. இந்த வாட்டி அந்த இன்ஜுரி நல்லா இருந்தாருன்னா அவர் பயங்கரமான ஒரு வெப்பனா இருக்க போறாரு அவங்க டீமுக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா இவரு துஷார் தேஷ்பாண்டே, ஆகாஷ் மத்வால், அவரோட சந்தீப் சர்மா இருக்காரு, யுக்வீர் சிங் இருக்காரு. இவங்க எல்லாமே நோன் கமோடிட்டி தான். ஐபிஎல் நல்லா ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ் தான். ஸோ அங்கேயும் இஷ்யூ இல்லை. அப்படி ஸ்பின்னுக்கு வந்தா கன்ஃபார்மா பக்காவா எடுத்திருக்காங்க. அவரோட பசங்க மாதிரி இவரு தீக்ஷனா அசரங்கா. சப்போஸ் தீக்ஷனா அசரங்கா சொதப்பினாலும் குமார் கட்டைய டீசென்ட் பவுலர் ஓப்பனா சொல்லலாம். ஒழுங்கா ப்ராப்பரா யூஸ் பண்ணா கண்டிப்பா ஒரு 8 9 எக்கனாமி போதும். T20 வேற என்ன பண்ண முடியும், 10 தான் போகுது எல்லாருக்கும். அதுல ஒரு 8 9 போற குமார் கார்த்திகே இருக்கான். அதையும் ஃபில் பண்ணிட்டாங்க அவங்க. ஃபில் பண்ண ஷூஸ் என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர்ஸ் இல்ல டாப்ல ஆடுறதுக்கு. சப்போஸ் அந்த ஃபர்ஸ்ட் 4 5 6 யாராச்சும் இன்ஜுரி ஆயிட்டான், இதை மட்டும் மேனேஜ்மெண்ட் எப்படி ஒர்க் பண்ண போறாங்க யங்ஸ்டர்ஸை வச்சுன்ற மட்டும் தான் பார்க்கணும். ஓகே. ஆக்சுவலா ஆர்ச்சர் இருக்காருங்கிறனால இந்த டீமை வந்துட்டு கிஷோர் ப்ரோ ஹையா ரேட் பண்ணாருன்னு சொன்னாருன்னு நினைக்காதீங்க. நல்லாவே தான் இருக்கு பவுலிங் லைனப் என்ன பொறுத்த வரைக்கும். அந்த ராஜஸ்தான் சவாய் மன்சிங் ஸ்டேடியம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு. ஸோ அதனால வந்துட்டு அங்க பெரிய சிக்ஸஸ் அடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மிங்கிறனால இந்த பவுலிங் லைனப் பார்க்கும்போது நல்லா இருக்கு. அந்த ஸ்பின் ட்வின்ஸ் போனாங்க, சகல் அண்ட் அஸ்வின். அவங்களுக்கு பதிலாக அப்படியே ஒரு அவங்கள மாதிரியே சொல்ல முடியாது, பட் ஒரு டீசெண்டா போடக்கூடிய வனிந்து வசரங்க அண்ட் மகேஷ் தீக்ஷன் எடுத்திருக்காங்க. ஸோ 2 பேருமே நல்ல பவுலர்ஸ் தான். தீக்ஷனா கிட்ட கொஞ்சம் ஃபீல்டிங் இஷ்யூ மட்டும்தான் இருந்தது, பட் மற்றபடி எதுவுமே இது கிடையாது. கிஷோர் வந்துட்டு நிதிஷ் ராணா வந்துட்டு ஏதோ ரொம்ப ஒரு மாதிரி இதுவா சொன்னாரு, அந்த ஓவர் போட்டிருக்கவே வேணாம், ஜெய்ஸ்வாலுக்கு எகென்ஸ்டா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாரு. பட் நிதிஷ் ராணா ஒரே ஓவர்ல விராட் கோலி, ஏபி டிவில்லியர்ஸ் விக்கெட் எல்லாம் எடுத்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட அவரை 6th பவுலிங் ஆப்ஷனா நல்லாவே நீங்க யூஸ் பண்ணலாம். சூப்பர் பவுலர். நான் என்ன கேட்டீங்கன்னா ரியான் பராகை விட ஹையராவே ரேட் பண்ணுவேன் அவரை. ஏன் வந்துட்டு லைக் ஒரு மாதிரி நிதிஷ் ராணா ரொம்ப இது பண்றாங்கன்னு தெரியல, பட் அவரோட பவுலிங் நல்லாவே இருக்கும். அண்ட் இவங்களை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் மட்டும்தான் இப்ப என்ன சொல்றது கன்சர்னா இருக்கு. ஒரு மாதிரி இன்கேஸ் சஞ்சு சாம்சன் வந்துட்டு அந்த
ஒரு மேட்ச் மட்டும்தான் அவர் ஆடுவாரு, ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும்தான் ஆடுவாரு, அப்புறம் அடிக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு இது கிளப்புவாங்க. சோ அது வந்துட்டு இந்த மாதிரி இல்லைன்னா பிரச்சனை இல்லை. பேட்டிங் மட்டும்தான் இஷ்யூ. நம்ம ரியான் பராக வந்துட்டு ஒரு T20s இந்த பங்களாதேஷ் T20s அப்புறம் எங்கேயுமே பார்க்கல. அவர் எப்படி இருக்காரு, என்ன ஃபார்ம்ல இருக்காரு, ஏது ஒன்னும் தெரியல. சோ அதனால அவர் வந்து ஆடினாதான் தெரியும். பவுலிங்ல வந்துட்டு இவங்கள்ட்ட ரைட் டு ரைட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. பட் பேட்டிங்ல அதே இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. யுத்வீர் சிங்கா இருக்கட்டும், இவரு வைபவ் சூரியவன்ஷியா இருக்கட்டும். வைபவ் சூரியவன்ஷி எல்லாம் பாவம் இப்பதான் வந்துட்டு லைம் லைட்டுக்கே வராரு. உடனே வந்துட்டு அதுக்குள்ளேயே ஃபேம கொடுத்தா அப்புறம் பிருத்வி ஷா மாதிரி ஆக்கி விட்டீங்கன்னா பிரச்சனை. அதனால அவர்லாம் கொஞ்சம் இருக்கட்டும், குரூம் ஆகட்டும். 3 வருஷமும் எடுக்காதீங்க டீம்ல தான் நான் சொல்லுவேன். பட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம இப்ப அடுத்து வந்துட்டு பிளேயிங் லெவனுக்குள்ள போலாம். சொல்லுங்க கிஷோர் ப்ரோ, நீங்களே உங்க பிளேயிங் லெவனை சொல்லுங்க. எப்படி என்ன வடிவமைச்சிருக்கீங்க, எப்படி செதுக்கிருக்கீங்க? இது நானும் விக்கியும் கூட பேசணும். அப்படிப்பட்ட பட்லரை விடுறாங்கன்னா அப்போ வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 14 மேட்ச் சாம்சன் நீ தான் ஓபன் பண்ண போற. அட்லீஸ்ட் பட்லர் அளவுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அந்த மனுஷன் அந்த அளவுக்கு பயங்கரமா யோசிச்சு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டு அவரை ஓப்பனா சொன்னா இங்கிலாண்டோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சோக்கர்னா அவர் தான். அந்த சோக்கர் பேரை மாத்தி நான் ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மேன் பினிஷர் எல்லாமே பண்ணுவேன்ற மாதிரி மாறின மனுஷன் அவரு. அந்த ரோலை ஃபில் பண்ண முடியுமானா கஷ்டம். பட் அட்லீஸ்ட் அதை ட்ரை ஆச்சு பண்ணலாம். அந்த மாதிரி அந்த மேனேஜ்மெண்ட் பேசுனதுனாலதான் அவரை ரிலீஸே பண்ணியிருக்காங்க. எடுக்காம போயிட்டாங்க. ஆனா காசும் இல்ல. அதனால கண்டிப்பா சாம்சங் ஜெயிச்சுவாங்க 14 மேட்சஸ் ஓபனர்ஸ். நான் ஆல்மோஸ்ட் நிதிஷ் ராணா தான் போவேன். ஒரு எக்ஸ்ட்ரானரி நினைவு பண்ண முடியாது. அடிக்க சொன்னா அடிப்பாரு, தள்ள சொன்னா தள்ளுவாரு. அதுக்கப்புறம் இப்போ போன இயர் அவங்க டீம் அவ்வளவு வருஷம் பேக் பண்ணதுக்கு ஒரு பெஸ்ட் இன்னிங்ஸ் ஆன ரியான் பராக். அதுக்கப்புறம் நாளை ஏன் சேர்க்கிறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, எனக்கு வேணாம். பட் வேற வழி இல்ல, எட்மயரு. அதுக்கப்புறம் டீசெண்டா ஜூனியர்ல வச்சுட்டேன். இப்பயும் நான் அவங்க கிட்ட 6 பேட்டர்ஸ் தான் போறேன். அப்படியே வந்துட்டு 5 bowlers தான். அஸ்ரங்கா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், தீக்ஷனா, துஷார் தேஷ்பாண்டே, மட்வால். துஷார் தேஷ்பாண்டே கூட பேர்லாம் கொடுத்துருக்காங்க மெக்ரட்லாம். சோ அருமையான ஒரு 5 bowlers. அவங்க கூட அப்படியே இம்பாக்ட்ல வந்தா கண்டிப்பா நம்ம சந்திப்போமா, சொல்லவே வேணாம். எட்ல என்ன பண்ணுவாருன்னு. கூட திடீர்னு சப்போஸ் பேட்டிங்க்கு ஸ்கோர் பண்ணனா சுபம் டூபே போன வாட்டி நல்லா தான் பண்ணாரு. கண்டிப்பா ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருப்பாரு. அடிக்க கத்துன்னு இருப்பாரு நல்லாவே. லாங் ஷாட்ஸ்க்கு எல்லாம் போவாரு. இல்லையா யுக்வேல் சிங் அவர் நியூ பாலும் போடுவாரு. மிடில் ஆர்டர்லயே நல்லா தான் ஆடுவார். ஆடி இருக்காரு LSDக்கு, ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ பிளேயிங் லெவல்ஸ் நல்ல செட்டில்டா இருக்கு. இம்பாக்ட் பிளேயரும் இருக்காங்க. ஒரு எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்ப்ளோசிவ் இருக்குமா அப்படின்னா அது மட்டும் கொஞ்சம் கம்மி. பட் அந்த எக்ஸ்ப்ளோசிவ் போகாத மாதிரியே அந்த எனக்கு டாப்பர்ஸே பண்றான்னு நினைக்கிறேன். நீங்களும் பேசுனீங்க பட்ல இருந்தா 20 ஓவர் ஆடுவாடே ப்ரோ, அப்புறமா என்ன ப்ரோ நான் சொன்னேன் எனக்கு கொஞ்சம் மிடில் என்ன பண்ணுவாங்க தெரியப்பாங்க. அப்ப நீங்களே சொன்னீங்க. அதனால அந்த மேல இருக்கிறவங்களே ஆட்டாங்கன்னா நம்ம RCB மாதிரிதான். அந்த 3 பேர் ஆனாலும் 20 ஓவர் ஆட்டு வந்துருவாங்க. அதனால டீம் நல்ல டீம். எனக்கு லேக் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கலாம். பட் பர்ஸ் இல்ல, வேற வழி இல்ல. இவ்வளவு எடுத்ததே பெரிய விஷயம். ஒண்ணுமே எடுக்க மாட்டாங்க, முக்கியா போயிடும்ன்றப்போ பரவாயில்ல. பக்காவா டக்கு டக்கு டக்குன்னு ஒரு ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் சூப்பரா எடுத்துட்டாங்க. ஒரு நல்ல பாக்குற மாதிரியே பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. யாருமே இப்ப ஃபரூக் எல்லாம் நீங்க நியூ பால்லாம் கொடுத்தா அந்த பையன் எப்படி போறான்னு தெரியும். ஆல்மோஸ்ட் போல்ட்டுக்கு நெக்ஸ்ட் இல்ல தேர்ட் அந்த மாதிரி லெவல்ல வரவங்க அந்த அவரெல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ குட் டீம் தான் இது சொல்ல போனா. இல்ல எனக்குமே வந்துட்டு பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி லைக் கம்ஃபர்டபுளா தான் இருக்காங்க. ஒரு ஹெட்மேயருக்கு ரிப்ளேஸ்மெண்டா ஒரு ஃபாரின் பேட்டர் மட்டும் ஒரு நல்ல பேட்டர் எடுத்துக்கலாம். ஒரு டாம் கால் கேட்மோரோ ஏதாவது ஒரு ஹிட்டர் மாதிரி ஒரு பிளேயர் எடுத்துருக்கலாம். அங்க ஒண்ணுதான் இப்ப லேக் ஆகுது. இப்ப பாத்தீங்கன்னா ஹெட்மயரே வந்துட்டு கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் தான். எத்தனை பேர் இதுக்கு என்ன அடிக்க போறீங்களோ தெரியல. ஹெட்மயர் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு ரிலையபிள் பினிஷரா ஒரு வந்துட்டு லியம் லிவிங்ஸ்டன் கூட ஒரு சில மேட்சஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா அடிச்சு இது பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு ஹெட்மயரால பண்ண முடியுமா? லியம் லிவிங்ஸ்டனே சோக்கர் தான் சொல்லுவாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ஹெட்மயர் மேல ரொம்ப ட்ரஸ்ட் பண்றாங்க போல. லைக் எப்படி ரியான் பராக் மாதிரி லைக் அவங்க அந்த பேர் போனவங்க. பட் இந்த சீசன் இது பண்ணி நான் பாத்துக்கேன். ஹெட்மயர் நிறைய மேட்ச் அடிச்சு ஜெயிக்க வச்சிருக்காரு. ரஷீத் கான் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பஞ்சாப் கூட ஒரு மேட்ச் எல்லாம் அடிக்க ஜெயிக்க வச்சிருக்காரு. பட் ரிலையபிள் ஆப்ஷனான்னு கேட்டா தெரியாது. சரி ஓகே, நீங்க ஹெட்மயர் இது பண்ணுங்க. பட் ஹெட்மயருக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு பேக்கப்பா இன்கேஸ் ஹெட்மயர் வந்து இன்ஜுரியோ இல்ல சம்திங் ஏதோ ஒன்னு ஆகுது, ஃபார்ம் அவுட்ல இருக்காரு அப்படின்னா நீங்க 14 மேட்சும் ஒரு சான்ஸ் கொடுக்க போறது இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு பேக்கப் எடுத்து வச்சிருந்திருக்கலாம். அது ஒண்ணுதான் மிஸ். மத்தபடி நானும் அதே லைனப் தான். ஜெய்ஸ்வால், சாம்சன் 2 பேருமே சூப்பர் பிளேயர்ஸ். இந்தியாவுக்கு நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஜெய்ஸ்வாலுக்கு வேற இந்த அடிச்சாருன்னா இந்தியன் டீம்ல வந்துட்டு லைக் 2020 ஸ்பாட் இன்னும் அவருக்கு கிடைக்கல. ஸோ அதனால 2020 ஸ்பாட் ஏர்ன் பண்ணுங்கிறதுக்காக அவர் கண்டிப்பா சூப்பரா ஆடுவாரு. நிதிஷ் ராணா கேட்கவே வேணாம். போன வாட்டி KKRல வந்துட்டு
சான்ஸே கிடைக்காம அப்புறம் கிடைச்ச ஒரு சான்ஸ்ல ஒரு 40+ ஒரு 50 அடிச்சாரு. ஸோ அதனால நிதிஷ் ராணா தான் 1 டவுனு. ரியான் பராக் எனிடே அவங்களோட என்ன சொல்றது, அவங்க லெஜெண்ட் மாதிரி ஆயிட்டார், ராஜஸ்தானோட லெஜெண்ட் மாதிரி ஆயிட்டார். ஸோ அதனால அவர் சாலிடா நம்பர் 4 அடிப்பாரு. நம்பர் 5 சிம்ரன் ஹெட்மயர். நம்பர் 6 துருவ் ஜுரேல். துருவ் ஜுரேலோட ரோலே வந்துட்டு கடைசி 4 ஓவர் உள்ள போற, நீ அடி, உன்னால என்ன முடியுதோ அடி அப்படிங்கிற மாதிரி தான் கொடுக்க போறாங்க. பட் துருவ் ஜுரேல் வந்துட்டு இப்ப டெஸ்ட்ல எல்லாம் ஆடுறத பார்த்தா லைக் டைம் எடுத்து ஆடுற மாதிரியான ஒரு பிளேயரா இருக்காரு. பட் எப்படி அடாப்ட் பண்ணிக்க போறாரு அந்த ரோலுக்குன்னு தெரியல. அடுத்து எய்தர் ஆஃப் வனிந்து அசரங்கா ஆர் தீக்ஷனா. அது ஆடுறத பொறுத்து, உங்களுக்கு பேட்டிங் வேணும்னா அசரங்காவோட போங்க, இல்ல எனக்கு பவுலிங் மட்டும் போதும் அப்படின்னா நீங்க தீக்ஷனாவை எடுத்துக்கலாம். அப்புறம் ஆர்ச்சர், அப்புறம் ஆகாஷ் மத்வால், அப்புறம் சந்தீப் சர்மா, அப்புறம் வேணும்னா குமார் கார்த்திகேயா இல்ல துஷார் மெக்ரத் எடுத்துக்கோங்க. துஷார் மெக்ரத் சூப்பரா போடுவாரு. அவர் வந்துட்டு என்ன சொல்றது, இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. ரொம்ப அடி வாங்குவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி இது பண்ணிட்டு லாஸ்ட் இயர் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஸோ அதனால அவர் எடுத்துக்கலாம். இம்பாக்ட்ஸ் ஆஃப் எய்தர் ஆஃப் மஃபாக்கா ஆர் ஃபசலக் ஃபரூக்கி தான். ஃபசலக் ஃபரூக்கி நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. நியூ பால்ல 4 ஓவர்ல நீட்டா ஃபர்ஸ்ட் ஓவர் வந்துட்டு ஆர்ச்சரு, அடுத்து இவர், ஆர்ச்சர், இவர் இப்படின்னு 4 ஓவர் மாத்தி மாத்தி கொடுத்தீங்கன்னா சாலிடா நல்ல பவர் பிளேவா இருக்கும். பட் இன்ஜுரி யாருக்காவது ஒருத்தருக்கு ஆச்சுன்னா முடிஞ்சு. அது ஒண்ணுதான் இப்ப பிரச்சனை. மற்றபடி பிளேயிங் லெவன் வந்துட்டு டன் அண்ட் டஸ்டடா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன பொறுத்த பவுலிங் ஃபுல்லா கவர் பண்ணிட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பவுலிங் வந்துட்டு டீசென்ட் பவுலிங். நான் ரொம்ப அவங்களை வந்துட்டு இது பண்ணாங்க. 44 கோடியோ இவ்வளவுதான் இருக்கு, தேவையில்லாம வந்துட்டு எட்மயர் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, ஜுரேலுக்கு 14 கோடி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசும்போது அந்த 44 கோடியை வச்சு நல்ல ஆக்ஷன் எடுத்திருந்திருக்காங்க. பட் இதை வச்சு அவங்க இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா எப்படி ஆக்ஷன்ல வந்துட்டு எல்லாரையும் அப்படி சூப்பர்ரா இந்த டீம், இந்த காசை வச்சுட்டு இப்படி ஒரு டீம் எடுத்துட்டாங்கன்னு சொன்ன மாதிரி இந்த டீமை வச்சுட்டு பிளே ஆஃப் வந்துட்டாங்கடா அப்படின்னு சொன்னா ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்கும். வித் தட் நோட் அந்த செக்மெண்ட்டுக்கு தான் இப்ப போறோம். ரொம்ப ஆர்வமா இருக்கு கிஷோர் ப்ரோ வந்துட்டு ராஜஸ்தான் டீமுக்கு என்ன ஸ்பாட் கொடுக்க போறாருன்னு. சொல்லுங்க கிஷோர் ப்ரோ. ஷுவர். அதுக்கு முன்னாடி மறுபடியும் பவுலிங்ல கொஞ்சம் டச் பண்ணோம்னா, நம்ம கொஞ்சம் ரேட் பண்ணிட்டோம். இப்போ ஃபரூக்கையும் ஆர்ச்சரையும் வந்து செய்வாங்க. அப்படி அவங்க இல்லைனாலும் சந்தீப் சர்மா, தேஷ்பாண்டே, மட்வால் எந்த அளவுக்கு இம்ப்ரெசிவ் பண்ணிருக்காருன்னு போன சீசன் முன்ன சீசன் பார்த்துட்டோம் மும்பைல. அதுக்கப்புறம் சந்தீப் சர்மா குறைய சொல்ல முடியாது. இப்ப இருக்கிற ஃபார்முக்கு துஷார் தேஷ்பாண்டே, அந்த 2 பேர் கொஞ்சம் சொதப்பினாலும் இவங்க 3 பேர் பண்ணிடுவாங்க. கூட டீச்சரா பவர் பிளேயரும் போட்டுருவாரு. நீ லாஸ்ட்ல கொடுத்தாலும் போடுவாரு. அவரை அப்படி ரெடி பண்ணிட்டாங்க சென்னை. அதனால பவுலிங்ல கண்டிப்பா ஆல்மோஸ்ட் 80 to 90% ஃபில் பண்ணிட்டாங்க. பேட்டிங் மட்டும்தான் எப்பவுமே ராஜஸ்தானாவே எனக்கு அவங்க பிளே ஆஃப் போறதுக்கு ஆல்மோஸ்ட் ஃபிட்டான டீமா தான் இருப்பாங்க. இந்த வாட்டி எனக்கு ஃபிட் தான் அவங்க. நான் செகண்ட் பிளேஸே கொடுக்குறேன் ராஜஸ்தான். ஓகே, ஸோ வந்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்துட்டு குவாலிஃபயர் 1 ஆட போறாங்க ஈடன் கார்டன்ஸ்ல அப்படின்னு வந்துட்டு கிஷோர் ப்ரோ சொல்லியிருக்காரு. எனக்குமே ஆக்சுவலா வந்துட்டு லைக் பிளே ஆஃப்ஸ் போவாங்க அப்படின்னு தான் தோணுது. பட் அந்த கமாண்டிங்கா முடிப்பாங்களா, அந்த 6th பொசிஷன்ல முடிப்பாங்களா அப்படின்னு கேட்டா தெரியல. மேபி ஒரு 4th அந்த மாதிரி 3rd அந்த மாதிரி பொசிஷன்ல முடிக்கலாம். பட் ஸ்டில் நான் வந்துட்டு என்ன கேட்டா வந்துட்டு லைக் அந்த கேட் ஆன் த வால் மாதிரி தான் சொல்லுவேன். இந்த பக்கமும் போகலாம், இந்த பக்கமும் போகலாம். அவங்க பவுலிங்கை பொறுத்து தான் இருக்கு. அவங்க பவுலிங் வந்துட்டு 14 மேட்சும் ஃபயரா இருக்கு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. பட் பவுலிங்ல ஏதாவது 4 மேட்ச் 3 மேட்ச் போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ வித் தட் நோட் நானுமே வந்துட்டு லைக் தே வில் ஹேவ் அ சான்ஸ் டு குவாலிஃபை ஃபார் பிளே ஆஃப்ஸ் அப்படின்னு தான் சொல்றேன். அடுத்த 2 மந்த்துக்கு வந்துட்டு ஒரு எக்ஸைட்டிங் IPL ஃபெஸ்டிவல் இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா MCGC பேக்கை வந்துட்டு நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எங்க கூட வந்து பேசலாம். கிஷோர் ப்ரோ, விக்கி ப்ரோ எல்லாம் வருவாங்க. பிரசாத் ப்ரோ, உங்களுக்கு பிடிச்ச உங்க என்ன சொல்றது உங்களுடைய ஃபேவரட் ஸ்டார்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ அவங்களோட கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணி உங்களோட கருத்தை சொல்லலாம், உங்களோட வியூஸை ஷேர் பண்ணலாம் ஆஃப்டர் எவ்ரி மேட்ச். ஸோ கண்டிப்பா மறக்காம எல்லாம் ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஒரு 2 வீடியோஸ் 2 மேட்சோட ரிவ்யூஸ்க்கு நீங்க கண்டிப்பா வரலாம். ஸோ வித் தட் நோட் மீ அண்ட் கிஷோர் ப்ரோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் வீடியோ.